ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2025ல் துபாயில் வந்து ஜாப் சர்ச் பண்ணணுங்கிற பிளானில் இருக்கீங்களா? துபாயில் வந்து எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு விசிட்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் துபாய் வந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ துபாயில் வந்து ஜாப் சர்ச் பண்ணும்போது நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், என்னென்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் துபாய்க்கு வந்து வேலை தேடணும்னு சொல்லி ஒரு பிளானில் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி யூஸ் ஆகும். பட் இனிமேல் புதுசாக வந்து யாரையும் துபாய் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எந்த எண்ணமும் இல்லை. நீங்களாம் வந்து வேலை தேடி வரணும், எப்படி தேடி வர்றது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு பிளான் இருந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல, அவங்களுக்கு தான் நான் வந்து கைட் பண்ண போகிறேன். இந்தியாவில் இருந்துக்கிட்டே துபாயில் ஜாப் அப்ளிகேஷன்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இங்கே துபாய் வந்துட்டு இங்கே இருந்து சர்ச் பண்ணுறவங்களுக்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் துபாய் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து துபாயில் வந்து ஜாப் சீசன் எப்போ இருக்கும், விசா எப்படி எடுக்கிறது, டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, இங்கே அக்காமடேஷன்லாம் எப்படி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு துபாயில் ஜாப் கிடைக்கிறத பற்றி பர்சனலாக எவ்வளோ கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ண வேண்டியது, நீங்கள் எந்த மந்த் துபாயில் வந்து ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, துபாயில் ஜாப் சீசன் எப்போ அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஜாப் சீசன் யூஏயில் வந்து எப்போதுமே வந்து ஹைரிங் நடந்துக்கிட்டு இருக்காது. அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் மந்தில் வந்து நிறைய ஹைரிங்ஸ் நடக்கும். அது எந்தெந்த மந்த்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வேலை கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. யுஏயில் வந்து ஜான் டு மார்ச், செப்டம்பர் டு நவம்பர், டிசம்பர் இந்த டைமில் வந்து அதிகமாக ஜாப் ஹைரிங் நடக்கும். 2025ல் இப்போவே வந்து ஜூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது செப்டம்பர் டு நவம்பர் அந்த சீசன் தான் இருக்குது. இந்த டைமில் தான் வந்து வெயில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் சம்மராக இருந்தது. செப்டம்பர் டு நவம்பருக்கு அப்புறம் வெயில் கொஞ்சம் கம்மியாகும். அந்த டைமில் தான் நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமில் தான் ஹைரிங்கும் நடக்கும், வேக்கன்சியும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். தெரியாமல் கூட மே டு ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் வெயில் அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. இங்கே நம்ம ஊரில் வந்து கொடை பிடிச்சிட்டு கூட நின்றுலாம் இல்லையா, ஒரு வெயில் அடிக்கிற இடத்துல கொடை பிடிச்சிக்கிட்டு ஒரு நிழலில் கூட நின்றுலாம். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே நிற்க முடியாது. ரொம்பவே அனலாக இருக்கும். கொடை பிடிச்சிட்டு நின்னாலுமே கொடைக்குள்ளேயுமே அனல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப தாங்க முடியாது நம்மளால் இந்த டைமில். ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஜாப் சீசன் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்றது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து செப்டம்பர் டு நவம்பர் இருக்கிறதுனால நீங்கள் செப்டம்பர் டு நவம்பருக்குள்ளே டிக்கெட் ப்ரைஸ் எப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்து இப்போவே நீங்கள் புக் பண்ணி வச்சுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் விசா, டிக்கெட்டு, சர்டிஃபிகேஷன், அட்டஸ்டேஷன்னு இதெல்லாம் வந்து எங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் வருது இதெல்லாம் செக் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ விசா டைப்ஸ் அண்ட் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். துபாய்க்கு வேலை தேடி வரதுக்கு ஜாப் சீக்கர் விசான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து 60 டேஸ்லேருந்து 120 டேஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். இப்போ ஆனால் எல்லாருமே வந்து விசிட் விசாவில் வந்து இங்கே ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. விசிட் விசா வந்து 60 டேஸ் வரைக்கும் தான் டைம் வேலிடிட்டி இருக்குது. ஆனாலுமே வந்து அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது, ரேட் கம்பேர் பண்ணும்போது விசா வந்து 60 டேஸ் இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஜாப் சீக்கர் விசா வந்து 120 டேஸ் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் விசிட் விசாவில் வந்து வேலை தேடக்கூடாது, வேலையும் பார்க்கக்கூடாது. அது வந்து இல்லீகல். இப்போ என்னை வந்து நான் விசிட் விசாவில் வந்தேன். செகண்ட் டைம் வரும்போது விசிட் விசாவில் வந்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விசாவில் போடும்போது எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ செகண்ட் விசாவுக்கு நான் வந்து இந்தியா போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். அந்த டைமில் வந்து விசிட் விசாவில் தான் வந்தேன். என்னை வந்து எமிக்ரேஷன்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு யாரை பார்க்க போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, விசிட் விசாவில் வேலைக்கு தேடி போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின் கேட்டாங்க. நான் அந்த டைமில்
வந்து கரண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நான் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்க டீட்டெயில்ஸு, என்னோடய ஆஃபீஸ் கான்டாக்ட்டு எல்லாமே நான் காமிச்சேன். என்னோடய பே ஸ்லிப் முதற்கொண்டு நான் காமிச்சேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ சேலரி இருக்குது, நான் வந்து வேலை தேடி போகலை. அப்புறம் இன்னொன்று, நான் வந்து தங்கியிருக்கிற ரூமோட ஓனரோட கான்டாக்ட்டும் கொடுத்தேன். அவரோட பாஸ்போர்ட்டும் காமிச்சேன். அதுக்கப்புறமாட்டு தான் என்னை வந்து உள்ளிருக்க அலோவ் பண்ணாங்க. அது வரைக்கும் இமிக்ரேஷன் என்னை உள்ளிருக்க விடலை. எங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் என்னை உள்ளேருந்து உள்ளே அனுப்பலை, ஏர்போர்ட்டுக்குள்ளே என்னை அனுப்பலை. ஸோ எல்லாமே வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு தான் என்னை அலோவ் பண்ணாங்க. நீங்கள் இப்போ விசா அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. எனக்கு வந்து அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியலை. அதனால் நான் வந்து ட்ராவல் ஏஜெண்ட்டை தான் நான் வந்து அப்ரோச் பண்ணேன். ட்ராவல் ஏஜெண்ட் மூலமாக தான் நான் புக் பண்ணேன். நீங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்ட்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2-3 ட்ராவல் ஏஜென்ட்கிட்ட போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது, விசாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, டிக்கெட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, எந்த மந்தில் டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. புக் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், பே பண்ண வேண்டாம். செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு செப்பரேட்டாக டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நோட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன்னா என்னென்னா, நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ என்ன முடிச்சிருந்தாலும் சரி, உங்களோட ஃபைனல் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட், அந்த கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் எம்பைசியில் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். இது ஒரிஜினல் தானா, வேலிட் தானா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு இங்கே வேலை கிடச்சிருச்சுன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து அட்டஸ்டேஷன் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. வேலை கிடச்சதுக்கு அப்புறமா சர்டிஃபிகேஷன் என்ன அட்டஸ்டேஷன் வாங்கலை அப்படின்னு இங்கேருந்து நீங்கள் ஒரு அர்ஜெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து அமௌண்ட் அதிகமாக செலவாகும். நீங்கள் யுஏஇ வந்துட்டும் பண்ணிக்கலாம், ஆனால் அமௌண்ட் அதிகமாக செலவாகும். சர்டிஃபிகேட் வந்து இந்தியா போயிட்டு இங்கே வரும். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு மற்ற ப்ராசஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் வந்து நீங்கள் விசா போகிறதுக்கு ட்ராவல் ஏஜென்ட்ஸ்டெல்லாம் கேட்குறீங்களா, ட்ராவல்ஸில் போய் செக் பண்ணுறீங்களா, அங்கேயே வந்து இந்த சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஒரு 2-3 ஏஜென்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க, காமிச்சிட்டு நீங்கள் செப்பரேட்டாக நோட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் எங்கே கம்மியாக சொல்லியிருக்காங்களோ அங்கே கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷனுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். உங்களோட சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் வச்சு தான் உங்களை வந்து எந்த விசா கேட்டகரியில் வந்து போடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. விசாவில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் வந்து எதில் உங்களை போடலான்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட விசா கேட்டகரியே வரும். விசா கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். உங்களுக்கு வந்து நிறையா இன்சூரன்ஸ் அந்த மாதிரி, இப்போ லீவ்ஸு, டிக்கெட், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து உங்களோட விசா கேட்டகரியை பொறுத்து தான் வரும். அதனால தான் சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் மஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் செக் பண்ணதுலேயே வந்து ஒரு 2-3 ஏஜென்ட்ஸ்கிட்ட செக் பண்ண சொன்னேன் இல்லையா, சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன், விசா, டிக்கெட் எல்லாமே எங்கே கம்மியாக சொல்கிறாங்கன்னு. ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் மட்டும் தனியாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எங்கே கம்மியாக சொல்கிறாங்களோ அங்கே ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் மட்டும் பண்ணிடுங்க. அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராவல்ஸில் போயிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஃபோட்டோஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்னு அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. சர்டிஃபிகேஷன் ஒரிஜினல் ஆனால் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்லேருந்து ஒரு 45 டேஸ்க்குள்ளே டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் விசாலாம் வந்து 15 டேஸ், 2 வீக்ஸில், 1 வீக்கில் கூட சம்டைம்ஸ் வந்துடும். ஆனால் வந்து சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் மினிமமே வந்து 15 டேஸ் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கிட்டுருங்க. ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இங்கே வரும், துபாய் எம்பசிக்கு வரும். எம்பசிக்கு வந்து இங்கே சைன்லாம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து இந்தியன் எம்பசியில் போயிட்டு அங்கேயும் சைன் வாங்கிட்டு ட்ராவல்ஸுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் எடுக்கும் அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் உங்களை கால் பண்ணி கூப்பிட்டு வந்து வாங்கிட்டு போக சொல்லிடுவாங்க. விசா புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் இருக்கிறதுனால விசா புக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா விசா வந்ததுக்கு அப்புறமாட்டியும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி அட்டஸ்டேஷன் வாங்கினேன். அப்போ எனக்கு வந்து 8,000 ருபீஸ் வந்துச்சு. 8,000 ருபீஸ் செலவாச்சு அதுக்காக. இன்னொரு ட்ராவல்ஸில் என்ன சொன்னாங்கன்னா 12,000 சொன்னாங்க. இன்னொரு ட்ராவல்ஸில் வந்து 16,000 சொன்னாங்க. ஸோ 8,000 கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு ட்ராவலில் வந்து அது மட்டும் தனியாக பண்ணிக்கிட்டேன். விசாவும் டிக்கெட்டும் எடுத்தது வேறு ஒரு ட்ராவல்ஸு, சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் வாங்கினது வேறு ஒரு ட்ராவல்ஸு. எங்கே கம்மியாக இருக்கோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். விசா வந்து நான் வந்த புதுசில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 3 மந்த்ஸ் விசா இருந்துச்சு. விசிட் விசா தான் இருந்துச்சு. ஜாப் சீக்கர் விசா அப்போ இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது ஜாப் சீக்கர் விசா இல்லை, நான் வந்து விசிட் விசா தான் போட்டு வந்தேன். செகண்ட் டைம் வரும்போது தான் வந்து 2 மந்த்ஸாக மாறிடுச்சு விசிட் விசா அண்ட் ஜாப் சீக்கர் விசா கூட வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து 3 மந்த்ஸ் விசிட் விசா வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 32,000 வந்துச்சு.
டிக்கெட் ப்ரைஸ் வந்து 16,000 வந்துச்சு. ஸோ விசாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000லேருந்து 40,000 வரைக்கும் செலவாகும். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. டிக்கெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தனி செலவு, சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது தனி செலவு. இது தவிர உங்களுக்கு கொரோனா செக் எதுக்கு பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் செலவாகலாம். அது ஒரு 2-3 டேஸ் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஏர் டிக்கெட் புக்கிங் தான், அதாவது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது. இது வந்து ஒரு 15,000லேருந்து ஒரு 25,000 வரைக்கும் வரும். ஃப்ளைட் டிக்கெட் வந்து சீசனில் வர்றதுனால ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஏர்லைன்ஸ் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு அண்ட் இண்டிகோ அண்ட் எமிரேட்ஸ் இருக்குது. எமிரேட்ஸ் வந்து ரொம்பவே சேஃபு, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இண்டிகோ வந்து கொஞ்சம் உட்காந்துருக்குது வந்து கால் நீட்ட முடியாது, வைக்க முடியாது, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வரோம்ல. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிட்டிங்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். பட் நம்ம எவ்வளோ வேணாலும் வெயிட் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம். அண்டு நம்ம பே பண்ணி கூட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம். வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலவன்ஸ் கொடுப்பாங்கள்ல, நமக்கு இப்போ 30 kg அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஒரு 23, 27 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏர் இண்டியாவில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், அந்த டைமும் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ காலையில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போட்டுட்டு நம்ம காலையில் டைமிங்க்கு போயிடுவோம். சம்டைம்ஸ் வந்து ஈவினிங்காக மாற்றிடுவாங்க, டிலே பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் ஒரு 2-3 டைம் வந்துட்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில். ஆனால் இண்டிகோ ஷார்ட் டைமில் எடுத்துருவாங்க. எமிரேட்ஸும் எமிரேட்ஸில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு எது ஓகேன்னு பார்த்துட்டு அதில் புக் பண்ணிக்கங்க. சீப்பாக புக் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வெயிட்டு பார்த்து நீங்கள் புக் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை சேஃபாக நான் வந்துடுறேன், ஒரு டைம் வர்றதுனாலும் சேஃபாக வர்றேன் அப்படின்னாலும் நீங்கள் எதில் புக் பண்ணுறனாலும் அது உங்களோட சாய்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வர்றதுக்கு துபாய் வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுற மாதிரியே ரிட்டன் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடணும். இப்போ 2 months விசானா 2 months முடிய போகிற நேரத்தில் நீங்கள் டிக்கெட் போட்டிருக்க மாதிரி அவங்கள்ட்ட வந்து ரிட்டன் டிக்கெட் காமிக்கணும். ரிட்டன் டிக்கெட் காமிச்சா மட்டும்தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது விசிட் விசாவாக இருந்துச்சுனாலும். ஜாப் சீக்கர் விசாவுக்கு எனக்கு தெரியலை, ஏன்னா நான் இன்னும் அது வரை எடுக்கவே இல்லை, அதனால எனக்கு தெரியலை. அண்ட் விசிட் விசா நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட் நீங்கள் போட்டிருக்கணும். அது வந்து உங்கள் ட்ராவல்ஸில் கேளுங்க, ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் எதுவும் போட்டுறாதீங்க. ரேட் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக சம்டைம் ட்ராவல்ஸில் சொல்லுவாங்க. நீங்கள் போடுறீங்க இல்லை நீங்களே வந்து செக் பண்ணுறீங்க ஆன்லைனில், மேக் மை ட்ரிப் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த வெப்சைட்லலாம் செக் பண்ணி பார்க்கும்போது கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது, கம்மி ரேட்டாக இருக்குதுங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா அதை புக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வர்ற பதட்டத்தில் இருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ஏரோப்ளேன்லேருந்து இன்னொரு ஏரோப்ளேனுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நடந்து போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எகெயின் ஃப்ளைட் ஏறிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிஸ்க் வேண்டாம், ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். அதுக்காக நீங்கள் டைரக்ட் ஃப்ளைட்டே போட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அக்காமடேஷன் அண்ட் ரூம் ரெண்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் ஜாப் சீக்கிரம் இருக்கீங்க, ஒர்க் தேடி தானே வர்றீங்க, அதனால் வந்து உங்களுக்கு ஷேரிங் ரூம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரைவேட் ரூம் எடுத்திங்கன்னா அதுவே வந்து இப்போ ஏஇடியில் சொல்கிறேன் 1500 ஏஇடிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து ப்ரைவேட் ரூம் எடுக்கிறீங்க, அதுவும் வந்து ரொம்ப பெரிய ரூமெல்லாம் இருக்காது, ஒரு சின்ன ரூமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஷேரிங்கில் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 500 ஏஇடி தான் வரும். அதாவது நம்ம ஒரு காசுக்கு 12,000லேருந்து ஒரு 15,000 18,000 வரைக்கும் இருக்குது. ஷேரிங் பெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெட்டு மட்டும் இருக்கும், பெட்டுக்கு கீழே ஏதாச்சும் உங்களோட திங்ஸ் வச்சுக்கலாம், பெட்டுக்கு மேலே வந்து நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் உங்களோட இடம். அந்த 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 இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 12,000லேருந்து ஒரு 18,000 வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 500 to 400 500 அந்த மாதிரி 800 வரைக்கும் கூட இருக்குது அந்த பெட் ஸ்பேஸு. ப்ரைவேட்டாக வந்து ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி பார்க்கணுன்னா 1500லேருந்து 2000 வரைக்கும் கூட இருக்குது. அது வந்து 35,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் செலவாகும். இப்போ நான் சொல்கிற எல்லாமே ஒரு மந்த்துக்கு ஆகிற செலவு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன், தங்குறதுக்கு மட்டும். ஃபுட்டுக்கு வந்து அது தனியாக செப்பரேட்டாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பெட் ஸ்பேஸ் தங்குறது தான் ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து பெட் ஸ்பேஸில் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. அவங்க சம்டைம்ஸ் சொல்லி தருவாங்க எங்கெங்கே போகணும், எப்படி போய் ஒர்க்கு தேடணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் தேடி வந்த ஜாபே கிடைக்கலாட்டியும் அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாம். அவங்க வேக்கன்சி இருக்குதா, அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஏதாவது வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியா கேட்கலாம். யாருக்கிட்டேயாச்சும் நம்ம வந்து ஒரு ரெஃபரல் கேட்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கணுன்னா நம்ம வந்து பெட் ஸ்பேஸில் தங்கியிருந்தால் தான் முடியும். ஸோ பெட் ஸ்பேஸில் தங்கியிருக்கும்போது நிறையா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நம்ம தனியாக தங்கியிருக்கிறத விட. அதனால் நம்ம பெட் ஸ்பேஸுக்கு போகிறது தான் ரொம்பவே நல்லது. இப்போ இங்கே வந்து துபாயில் பெட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக எந்தெந்த ஏரியாவில் கிடைக்கும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. கராமா, யூனியன், பர்துபாய், தேரா, அபுஹைல்,
அபுபக்கர், சலால்தீன் இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து உங்களுக்கு பெட் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் தேடலாம், டுபிசல்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்லேயும் தேடலாம். இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 2 ஆப்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே கிடைக்கும். எல்லாருமே நம்பகத்தன்மையாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்டே வந்து காண்டாக்ட்லேயே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ரூம் ஃபோட்டோஸ்லாம் கேட்கலாம், அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் ஆளுங்க, அதனால் வந்து தமிழ் ஆளுங்க இல்லைனா மலையாளிஸ் கூட இருக்கிறது ரொம்பவே சேஃப். எனக்கு தெரிஞ்சு தமிழ் மலையாளிங்களோட இருக்கிறது ரொம்பவே சேஃபு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களுக்கே புரியும், ஓகே தமிழ் ஆளுங்களா, யாருன்னு கேட்பாங்க. கேட்கும்போது நீங்கள் தமிழ்னு சொன்னீங்கனாலே போதும், தமிழ்நாடுன்னு சொன்னீங்கனாலே போதும், அவங்க உங்களுக்கான அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. வந்து இவங்களோட தான் இருப்பாங்க, இவங்களோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு இந்தந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அந்த ஆளுங்களோட தான் வந்து கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. தங்குற இடத்துல வந்து பெட் ஸ்பேஸுங்கிறதுனால நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ரூமில். ஸோ நீங்கள் தான் உங்கள் சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே. துபாயில் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து யார் ரூம்லையும் போய் தங்க முடியாது. ஏன்னா அவங்களுமே வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பெட் ஸ்பேஸில் வந்து ஒரு பெட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கான இடம். வேறு எங்கேயுமே அவங்களும் தங்கியிருக்க முடியாது, உங்களையும் தங்க வைக்க முடியாது. ஸோ நீங்கள் யார் ரூம்லேயுமே போயிட்டு ஃப்ரீயாக தங்க முடியாது. ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஃப்ரீயாக தங்கிக்க முடியாது. ஒரு நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு கூட கேட்க முடியாது. நீங்கள் புக் பண்ணி தான் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணி தான் தங்குற மாதிரி இருக்கும். வேணும்னா அவங்க வந்து பெட் ஸ்பேஸ் எங்கே இருக்குது அந்த மாதிரி வேணால் உங்களுக்கு சொல்லி வேணால் தரலாம். இங்கே இருக்கும் அங்கே இருக்கணும் உங்களுக்காக தேடி வேணால் ரூம் வேணால் தேடி தரலாமே தவிர்த்து அவங்க ரூமில் அவங்கள வச்சுக்கிறது ஒரு நடக்காத விஷயம். ஸோ நீங்கள் வந்து யாரையும் மேலேயும் கோச்சிக்காதீங்க யார் மேலேயும். ஸோ ஜாப் சீசன் சொல்லிட்டேன், விசா டைப் அண்ட் ப்ராசஸ் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் சொல்லிட்டேன், ஏர் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட்டு அக்காமடேஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம் வாங்க. சிம் அண்டு ட்ராவல் பற்றி சொல்கிறேன். இப்போ சிம் வந்து இங்கே உள்ள நெட்வொர்க் வந்து 2 நெட்வொர்க் தான் இருக்குது. டூ சிம்மு, இன்னொன்று வந்து எட்டிசெலட் சிம்முன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ டூ சிம் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அதில் வந்து எப்படின்னா நம்ம ஊரில் மாதிரி பெர் டேக்கு 1 GB அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. நமக்கு 300 400 MB இந்த மாதிரி தான் கிடைக்கும். 100 MB கூட சம்டைம்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து வந்துட்டீங்க, இங்கே யூஏயில் வந்து ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இமிக்ரேஷனுக்கு வரீங்களா, ஏர்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒய்ஃபை ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட் மாதிரி உள்ளருக்கு போகும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா வெப்சைட் மாதிரி உள்ளருக்கு போகும். அதில் போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம் இந்தியாவுக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் கால் வந்து இங்கே பேண்ட், அதனால் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு கால் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஐஎம்ஓ போட்டிம் அப்படிங்கிற 2 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுலேருந்து தான் நீங்கள் ஊருக்கு கால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதிலே வந்து வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும், சேம் வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கும். நீங்கள் அதை வந்து நம்பர்லாம் போட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் ரீச் ஆனதோட நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கால் பண்ணிக்கலாம். இமிக்ரேஷன்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சிம்மு கொடுப்பாங்க. இங்கே உள்ள சிம்மை நீங்கள் வச்சுக்கிட்டு இதில் வந்து அதுலேயே வந்து ஒரு 5 AED 10 AED அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு பேசிக்கலாம். அப்படி இல்லைனா மந்த்லி பேக் போட்டுக்கலாம். மந்த்லி வந்து இப்போ 50 AEDக்கு வந்து 1 மந்த் ஃபுல்லாக 30 மினிட்ஸு ஊருக்கு பேசிக்கலாம். 100 GB 200 GB 300 GB இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து 1 மந்த்துக்கு 1 GB அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நெட்டு நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் கிடைக்காது. இங்கே ஒய்ஃபை ஃப்ரீயாக கிடைக்கும். எல்லா ரூம்லேயுமே வந்து ஒய்ஃபை இருக்கும். ஸோ நீங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் அங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கால் மட்டும் போகாது. போட்டியும் ஐஎம்ஓவில் தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஃபேஸ்புக் எல்லாமே நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் இப்போ வேலை தேடி வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் தேவைப்படும் இல்லையா, எந்த இடத்துக்கு போகிறோம் லொக்கேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு, அதுக்காக உங்களுக்கு வந்து தேவைப்படும். போகிற வழியில் யாருக்காவது ஏதாச்சும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இந்த 100 MB 200 MB இந்த நெட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் நார்மலாக வந்து லோக்கல் கடையிலையும் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்காக ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சிம் கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான மிஷின் இருக்கும். டூ சிம்மா எட்டிசெலட் சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதில் வந்து எவ்வளோ வந்து 5 AED 10 AED எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஏடிக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக தனி மெஷின்லாம் இருக்குது. ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு சிம்மு கிடைக்கலனா நீங்கள் வந்து ஒரு சின்ன பொட்டி கடை அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 AEDக்கு ஒரு சிம்மு கொடுப்பாங்க. டூ சிம்முனா வந்து ஒரு 5 AEDக்கே கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இங்கே யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட
எமிரேட்ஸ் ஐடி வச்சு நீங்கள் இங்கே வந்து சிம் வாங்கிக்கலாம். அதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். எமிரேட்ஸ் ஐடி வச்சு சிம் வாங்கினோம்னா கொஞ்சம் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும். அது வந்து பர்மனெண்ட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ விசிட் விசாவில் இருந்தீங்கன்னா அந்த சிம் வந்து நீங்கள் ஒன்ஸ் விசா முடிஞ்சிருச்சுன்னா அந்த சிம் வந்து ஆக்டிவில் இருக்காது, இன்ஆக்டிவ் ஆயிரும். அதை நீங்கள் ரெனிவல் பண்ணணும். நீங்கள் உங்களோட விசா ஐடி கொடுத்து மறுபடியும் 2 சிம் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் ரெனிவல் பண்ணணும். ஆனால் எமிரேட்ஸ் ஐடி வச்சு நீங்கள் வாங்குகிற சிம்மில் வந்து அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அந்த எமிரேட்ஸ் ஐடி வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து வேலிடாக இருக்கும். அந்த 2 இயர்ஸ்க்குமே நீங்கள் வந்து அந்த சிம்மை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்போர்ட் வந்ததுமே எமிக்ரேஷன் முடிச்சுட்டு சிம் வாங்கிட்டு நீங்கள் வந்து இங்கே உள்ள அக்காமடேஷனில் எங்கே புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட கான்டாக்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லுங்கள். நீங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் புதுசு, ஸோ யூஏயில் வந்து எனக்கு லொக்கேஷன் தெரியாது, நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் ஊருக்கு புதுசாக வரீங்கிறப்ப அவங்க வந்து ரூம் வேறு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் லாபம் தானே. ஸோ அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வந்து பிக்கப் பண்ண வரல, ஆனால் நீங்கள் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும், மெட்ரோவும் இருக்கும், பஸ் ஸ்டாப்பும் இருக்கும். மெட்ரோக்கு வெளியிலே பஸ் வரும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா ஒரு நோல் கார்டு வேணும். நோல் கார்டு வந்து எப்படி இருக்கும்னா, இதுதான் வந்து அபுதாபி நோல் கார்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். இதை வந்து நம்ம பஸ்ஸில் வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே வந்து பஞ்ச் பண்ணணும். மெட்ரோலையும் பஸ் ஸ்டாப்க்கு வெளியிலையும் மெஷின் இருக்கும். இந்த கார்டை வச்சுட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கணும். 20 ஏஇடி நம்ம வந்து அந்த மிஷினில் கொடுக்குறோம், கார்டையும் வச்சுருக்குறோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து ரீசார்ஜ் ஆகிடும். இது வந்து துபாய் கார்டு, ஷார்ஜாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நோல் கார்டுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தனியாக ஆப் வேறு இருக்குது. நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் தனியாக போடுறேன் இந்த டீட்டெயிலில். இப்போ வந்து இந்த கார்டு நம்ம வாங்கணும். இந்த கார்டு வந்து நம்ம ஏர்போர்ட்லேயே கிடைக்கும். இது எவ்வளோன்னா வந்து 27 ஏஇடி. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அதிகபட்சம் 30 ஏஇடி தான் இருக்கும். ஸோ 30 ஏஇடி இந்த ட்ராவல் கார்டு. இதை வந்து நோல் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பஞ்ச் பண்ணாமல் மெட்ரோவுக்கு உள்ளருக்கே போக முடியாது. அண்டு பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா இதை பஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இதுக்கு தனியாக ஃபைன் போட்டுருவாங்க. 400 ஏஇடி வந்து நீங்கள் பஞ்ச் வைக்கலை, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் பஞ்ச் வைக்கலை அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு 400 ஏஇடி வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பஞ்ச் வச்சுட்டு தான் உள்ளருக்கே போகணும், பஞ்ச் வச்சுட்டு தான் இறங்கணும். சப்போஸ் நீங்கள் பஞ்ச் வைக்காமல் இறங்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 750 ஏஇடி கிட்ட வந்து மைனஸ் ஆகிடும். நீங்கள் ஏறும்போதே வந்து உங்களுக்கு 750 ஏஇடி வந்து மைனஸ் ஆகிடும். நீங்கள் வந்து இறங்கும்போது பஞ்ச் வைக்கும்போது உங்களுக்கு அந்த 750 ஏஇடி, நீங்கள் எந்த லொக்கேஷன் வரைக்கும் போயிருக்கீங்க, மினிமம்னா வந்து 3 ஏஇடி, ஒரு மேக்ஸிமம்னா 750 ஏஇடி. இல்லை இன்பிட்வீனில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா வந்து 5 ஏஇடி. அதுவே லொக்கேஷன் பொறுத்து அமௌண்ட் எடுத்துக்கும். நீங்கள் இறங்கும்போது பஞ்ச் வச்சிங்கன்னா தான் லொக்கேஷன் பொறுத்து அமௌண்ட் எடுக்கும். நீங்கள் பஞ்ச் வைக்க மறந்துட்டிங்கன்னா அது மேக்ஸிமம் எவ்வளவு 750 ஏஇடி. அந்த 750 ஏஇடியை மைனஸ் பண்ணிடும். அதுக்காக நீங்கள் இப்போ 3 ஏஇடியில் நீங்கள் இறங்கிட்டீங்க, கிட்டே இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பஞ்ச் வைக்கிறது தான் நல்லது. இல்லை நீங்கள் பஞ்ச் வைக்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வரதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஃபைனுன்னோன்னே ஞாபகம் வருது, நீங்கள் ரோடு கிராஸ் வந்து கரெக்டாக ஜீப்ரா கிராசிங்கில் தான் நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் வரும், 500 ஏஇடி ஃபைன் வரும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டு. இங்கே வந்து எல்லா தொட்ட 90க்கும் ஃபைனு. நம்மகிட்ட கார் இருந்துச்சுன்னா ரொம்ப வேகமாக போயிட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபைன் இருக்குது, ரொம்ப வேகமாக போக வேண்டிய இடத்துல கம்மியாக போனோம்னா அதுக்கு ஒரு ஃபைன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபைன் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து ஜாப் சர்ச் பண்ண வர்றதுனால நம்மள்ட்ட இப்போ கார் இருக்க போகிறதுல நம்ம வந்து பண்ணுற 2 மிஸ்டேக்கு, ட்ராவல் பண்ணுவோம், இந்த பஸ் கார்டு யூஸ் பண்ணுவோம், பஸ் கார்டு பஞ்ச் பண்ண மறந்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபைன் இருக்குது. ரோட்டில் கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது எங்கே வந்து ஜீப்ரா கிராசிங் இருக்கோ சிக்னல் போட்டால் தான் அதுவும் கிராஸ் பண்ணணும். சிக்னல் போட்டிருப்பாங்க, ரெட் லைனில் இருக்கும்போது நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, வண்டியே இல்லை ஆனாலும் நீங்கள் நின்று தான் ஆகணும், க்ரீனு போட்டிருந்தா மட்டும்தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கரெக்டான லொக்கேஷனில் கரெக்டான டைமில் தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கும் ஃபைன் வரும். ஓகே, இப்போ வந்து நான் அக்காமடேஷன் சொல்லிட்டேன், சிம்மு சொல்லிட்டேன், நோல் கார்டு ட்ராவலுக்கு சொல்லிட்டேன், ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சிவ் சொல்கிறேன். ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சிவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே வந்து ரைஸ் கிடைக்கும், பாஸ்மதி ரைஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து பச்சரிசியாக இருக்கும். அதை வாங்கி சமைச்சிங்கன்னா வயிற்று வலி வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் வந்து வாங்கி சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைக்கணும். நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இங்கே வந்து கடைகள் இருக்கும், கீரை கிடைக்கும், சாம்பாருக்கு வைக்கிற பருப்பு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஸோ கடுகு,
உளுந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஷாப்ஸும் இருக்கும். மில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஒரு 5 ஏடி இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றும் ஒரு 5 ஏடிக்கு வாங்கிட்டு வரணும். மல்லித்தூள் 5 ஏடி, மிளகாத்தூள் 5 ஏடி. இப்போ கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே 1 திராம்ஸ் தான். கீரை எந்த கீரை எடுத்தாலும் 1 திராம்ஸ் தான். சில பிளேஸில் வந்து 150 ஏடி அந்த மாதிரி இருக்கும். இங்கே கருவேப்பிலையும் ஒரே ரேட்டு தான், கீரையும் ஒரே ரேட்டு தான். ஸோ நீங்கள் வந்து ஊர்லேருந்து வரும்போது குக்கர் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க. குக்கர் இன்னொன்று வந்து ஏதாவது குழம்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே குக்கிங் செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை நீங்கள் கடையில் சொல்கிறீங்க, கடையில் வந்து ஒரு 3 நேரத்துக்கு சாப்பாடு இல்லை 2 நேரத்துக்கு சாப்பாடு நீங்கள் கடையில் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 450 ஏடி 500 ஏடி அந்த மாதிரி வந்துடும் சாப்பாட்டுக்கு மட்டுமே. இல்லை நீங்கள் சமைக்கிறீங்க, ரைஸ் வாங்கிட்டு சமைக்கிறீங்கன்னா ஒரு 250 ஏடிலேருந்து 300 ஏடி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 150 200 ஏடி அது உங்களுக்கு மிச்சமாகும்ல. ஸோ அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு கூட செலவு பண்ணிக்கலாம். இப்போ வேலை தேடி வர்றதுனால நமக்கு ஒவ்வொரு ஏஇடியுமே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் தெரியும். ஒரு ஏஇடிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு 23 ரூபா 60 பைசாவோ 70 பைசாவோ. ஸோ 23 ரூபாங்கிறது இங்கே ஒரு ஏஇடி. ஒரு ஏஇடிக்கு வந்து டீ தான் வாங்க முடியும். இங்கே டீ வாங்கலாம், கீரை வாங்கலாம். சப்பாத்தி, பரோட்டா, டீ, கீரை இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஒரு ஏடிக்கு வாங்கலாம். அதுவும் ஒரு சில பிளேஸ்லலாம் வந்து நார்மல் கரெக்ட் டீ வந்து 150 ஏடி இருக்கும். கீரையும் 150 ஏடி சம்டைம்ஸ் இருக்கும். சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு 2 ஏடி 3 ஏடி கூட ஒரு சில நேரம் ஒரு சில கடைகளில் இருக்கும். இங்கே வந்து தண்ணிலாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி வரும் இல்லையா, அதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் ஏற்கனவே தண்ணி சேஞ்சில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கூட போகலாம். வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃபீவர் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் பிடிச்சி குடிக்காமல் ஃபில்டர் வாட்டர் வாங்கி வச்சு குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். குக் பண்ணதுக்கு மட்டும் அந்த டேப் வாட்டர் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கேன் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு 6 ஏஇடி அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஃபுட்டுக்கு நீங்கள் சமைச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக குறைக்கலாம். ஸோ ஃபுட்டுக்கு நீங்கள் சமைச்சிங்கன்னா 300 ஏஇடிக்குள்ளே வந்துடும். கடையில் சொன்னீங்கன்னா 450லேருந்து ஒரு 500 ஏஇடிக்குள்ளே வரும். இப்போ ட்ராவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் சிவி கொடுக்க போவீங்க, இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த நோல் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் போகணும். இங்கே வந்துட்டு யுஏஇ வந்துட்டு மெயில் மட்டுமே ஃபோன்லேருந்தே அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை லேப்டாப்லேருந்தே அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து போயிட்டு சிவி கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் இன்டர்வியூ கால் வந்துச்சுன்னா போகிற மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேப் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அண்ட் ரீசார்ஜ் பண்ணதுக்கு அமௌண்ட் 250 ஏடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. கொடை எடுத்துகிட்டு வர மறந்துடாதீங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வரப்போகிறது யுஏஇ, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். வேறு ஏதாவது திங்ஸ் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னா வந்து இங்கே 1 to 10 டே டு டே அந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து உள்ளே போனீங்கன்னா எதை எடுத்தாலும் 1 திராம்குள்ளேருந்து ஒரு 10 திராம்குள்ளே ஒரு 20 திராம்ஸ்குள்ளே அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். சோப், ஷாம்பு எல்லாமே இங்கே கிடைக்கும். 8 திராம்ஸில் இருக்குது, 2 திராம்ஸில் இருக்குது, 3 திராம்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் இங்கே வாங்கிக்கிறனாலும் இங்கே வாங்கிக்கலாம். இல்லை ஊர்லேருந்து வாங்குறதா எனக்கு வேணும்னாலும் நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போது அக்காமடேஷன், ரூமு, ஃபுட்டு அண்ட் ட்ராவலுக்கு அண்டு சிம் வாங்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்கிறேன். பட் அந்த செலவாகிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட வந்து ஐஎன்ஆரில் தான் இருக்கும். இங்கே வந்து ஏஇடியில் வந்து அமௌண்ட்டு தேவைப்படும். ஏஇடியில் திரஹாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமௌண்ட்டு தான் இங்கே தேவைப்படும். ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஐஎன்ஆரை வந்து ஏஇடியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஊர்லேயே வந்து நிறையா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து ரேட்டு கேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே யுஏஇயில் வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணுன்னா சிம்மு வாங்கணும் அண்ட் நோல் கார்டு வாங்கணும். வந்ததோடு இங்கே வேறு ஏதாச்சும் உங்களுக்கு செலவு இருக்குது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 250 ஏடி 250 ஏடி இல்லைன்னா ஒரு 500 ஏடி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 to 200 வரைக்கும் தான் உங்களுக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் அவ்வளவு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்லை உங்களோட ஒரு கம்ஃபர்ட்டுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 500 ஏடி வரைக்கும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. பட் ஏர்போர்ட்டில் மட்டும் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து ஏர்போர்ட்டில் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணி எனக்கு ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மட்டும் தான் எனக்கு அந்த இதுவே தெரிஞ்சிச்சு. இந்தியாவில் வந்து எக்ஸ்சேஞ்சில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே கொஞ்சம் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணுறனாலும் நான் வந்து ஒரு 50,000 ருபீஸ் வந்து நான் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணேன். நியர்பை 2500 ஏடிக்கிட்ட வர வேண்டியது எனக்கு. பட் எனக்கு கிடைச்சது வந்து 1800 தான் கிடச்சிது.
ஸோ ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம ஊர் ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற யுஏ ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் இங்கே உள்ள யுஏஇ எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஊரில் வந்து உங்களுக்கு ஊர்லேயுமே ரொம்ப அதிகமாக தான் ரேட் இருக்கும். ஸோ நீங்கள் ஊர்லேயுமே வந்து கொஞ்சமாக உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற மாதிரி அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மீதத்தை இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரது கொஞ்சம் சேஃபாக கொண்டு வாங்க. யார் அமௌண்ட்டு கேட்டாலும் கொடுக்காதீங்க. அமௌண்ட் இருக்கிற பேக் எப்போதுமே ஒரு பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க. இல்லையா சூட்கேஸில் வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படி அவனுக்கு ஒன்று வச்சுட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது நம்ம ஊர் கிடையாது. ஸோ ரொம்பவே சேஃபாக வச்சுக்கோங்க. ஒரு சிலர்லாம் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச்னால் இப்போ நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு இந்தியாவில் உள்ளவங்களுக்கிட்டேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து இல்லீகல். ஸோ நீங்கள் அதில் எதுக்கு போய் மாட்டிக்கின்றாதீங்க. யாராவது அமௌண்ட் இந்த மாதிரி வாங்கிட்டு நாளைக்கு தர்றேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் மாட்டிக்கின்றாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கும் ஃபைன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபாக நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சிட்டாலுமே இந்தியாவுக்கு மணி அனுப்பணுனாலும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுவே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு துபாயோட கிளைமேட்டை பார்ப்போம். துபாய் கிளைமேட் வந்து சம்மர் டைமில் 40 டிகிரிலேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ எப்படின்னா நான் வந்து அந்த புதுசில் செகண்ட் டேயில் வந்து சிவி கொடுக்கறதுக்காக வெளியில் போனேன். மணி ஒரு 11 o'clock இருக்கும். ஆக்சுவலி அந்த டைமில் வந்து செம்ம வெயில். என்னோடய ஷூ வந்து ஒரு சைடு அப்படியே பிஞ்சிட்டு வந்துருச்சு. வெயில்னால உருகிட்டு அப்படியே பிஞ்சிட்டு வந்துருச்சு. புது ஷூ வந்து அந்தளவுக்கு அவ்வளோ வெயிலாக இருக்கும். நம்மளால் வெயிலே தாங்க முடியாது. ஸோ நான் வாட்டர் பாட்டிலும் கொண்டு போக மறந்துட்டேன். ஸோ வந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. குடை எடுத்துகிட்டு போங்க மறக்காமல். ரூமில் வந்து ஏசி இருக்கும். எப்போவுமே வந்து ரூமில் ஏசி இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறனாலும் உங்கள் இஷ்டம். வெளியில் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து ஏசி இருக்கும். எல்லா மால்லையுமே ஏசி இருக்கும். எல்லா ஷாப்லேயுமே ஏசி இருக்கும். ஏசி இல்லாமல் இங்கே எந்த ஷாப்புமே இருக்காது. எல்லா இடத்துலையுமே கம்பெனிலையும் சரி எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வேலை தேடி போகிறது எப்படி போவீங்க? பஸ்லேருந்து இறங்கி நடந்து போய் தான் வேலை தேடி போவீங்க. அண்ட் ஒவ்வொரு ஷாப்பாக போவீங்க, ஒவ்வொரு கம்பெனியாக போவீங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போவீங்க. ஸோ அப்படி போயிட்டு சிவி கொடுக்கும்போது நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நடந்து போகிற இடத்துல எங்கேயுமே ஏசி இருக்காது. ஸோ சிவி கொடுக்க போகும்போது எப்போவுமே ஒரு 3 o'clock மேலே போங்க. 3 o'clock மேலே போனாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, குடை எடுத்துக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் வந்து உங்கள் ரூம் ஓனராக இருக்கட்டும், இல்லை ரூம்மேட்ஸாக இருக்கட்டும், தமிழ் ஆளுங்க மலையாளிஸாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஈஸியாக பேசிடலாம். மலையாளிஸுக்கு தமிழ் புரியும். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட ஈஸியாக பேசிடலாம். சம்டைம்ஸ் ஹிந்திக்காரங்க உங்களோட இருப்பாங்க. பாகிஸ்தானிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு, இங்கே வாழ்கிறதுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் தமிழ் பேசினா நிறையா ஷாப்பில் வந்து மலையாளிஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கஷ்டம் இல்லாமல் தமிழே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஒர்க்குன்னு வரும்போது, ஜாப் சர்ச் பண்ணும்போது, இன்டர்வியூன்னு வரும்போது நீங்கள் அங்கே வந்து கரெக்டாக வந்து இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி 2 விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு ஹிந்தி சின்ன சின்ன ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்கணும். ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளூவெண்ட்டாக இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத வந்து கன்வெர்ட் பண்ணி பேச தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். அண்டு ஹிந்தி வந்து சின்ன சின்ன கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன வார்த்தையாவது தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து ஹிந்தி தெரிஞ்சால் தான் வந்து சின்ன சின்ன ஷாப்லலாம் வேலை கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஹிந்தி தெரிஞ்சவங்கள தான், ஹிந்தி பேசுகிறவங்கள தான் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களெல்லாம் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்துட்டு குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பேசுகிறது தான் இங்கே வேலையே. பேசினா தான் இங்கே வேலை நடக்குமே. ஸோ நீங்கள் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். லாங்குவேஜ் ரொம்பவே முக்கியம் இங்கே. ஸோ இப்போ ஊர்லேருந்து என்ன இங்கே பேக் பண்ணி கொண்டுட்டு வரணும், இங்கே இருக்கிறதுக்கு என்னென்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் வந்ததோட ரூமுக்கு தான் வருவீங்க. ரூமுக்கு வந்தால் இங்கே வந்து 2 பெட்ஷீட் தேவைப்படும். ஒன்று வந்து பெட்டில் விரிச்சிக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட்டு, இன்னொன்று பொருத்திக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே ஏசி ரூமு, ரொம்ப குளிராக இருக்கும், நைட்லாம் ரொம்ப நடுக்கும். ஸோ இங்கே வந்து விரிச்சிக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட்டு, பொருத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லை இங்கேயே வந்து உங்களுக்கு காசு நிறையா இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். ஒரு 1580 1080 1580 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அந்த 2580 நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்கன்னா ஊர்லேருந்து பெட்ஷீட் கொண்டு வந்துடலாம். சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வரும்போதே கொண்டுட்டு வந்துடுறது நல்லது. உங்களோட வெயிட்டு பார்த்துக்குங்க. வெயிட்டு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டாக தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். பெட்ஷீட்டு,
சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக தான் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டில் வேணாம், ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்டில் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் மற்றதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. இங்கே வேலை கிடைச்சதோட என்ன பண்ணணும்னா, ஸ்கேன் பண்ணி நீங்கள் மெயிலில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டு தான் கேட்பாங்க. ஸோ ஸ்கேன் டாக்குமெண்ட் தான் கேட்கறதுனால நீங்கள் ஸ்கேன் பண்ணி மெயிலில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன்லேயே வந்து ஸ்கேனர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது ஸ்கேன் ஆகிடும். நீங்கள் அதை வந்து மெயிலில் வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை அனுப்புனாலே போதும். இருந்தாலும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட ஒரிஜினல் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க. உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்மல் ட்ரெஸ் வந்து ஒரு 5 செட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படியும் சிவி கொடுக்க போகிறீங்கள, அப்போவே நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க. மேபி சம்டைம்ஸ் வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த நேரத்துலேயே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூ நீங்கள் வந்திருக்கதே வேலை தேடி தானே, ஸோ நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அண்டு நைட்டு போட்டிருக்கிறதுக்கான நைட் ட்ரெஸ்ஸு அண்டு உங்களுக்கு தேவையான பர்சனல் திங்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வரது ரொம்பவே நல்லது. ஏன்னா இங்கே வந்து நம்மளோட பர்சனல் திங்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியான ரேஞ்சில் கிடைக்கும் நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இந்தியாவில் உள்ளதே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் எப்போதுமே ஊருக்கு போயிட்டு தான் என்னோடய பர்சனல் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ நீங்களும் வரும்போது வாங்கிட்டு வர்றது நல்லது. நெக்ஸ்ட்டு ஊர்லேருந்து வரும்போது ரெஸ்யூம் வந்து மெயிலில் வச்சுக்கிட்டு வாங்க. ரெஸ்யூமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மெயிலில் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து தான் நீங்கள் சிம் வாங்க போகிறீங்க. இங்கே உள்ள சிம்மு தான் நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ணணும், ரெஸ்யூமில் வந்து ஆட் பண்ணணும். அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு கால் வரும். இன்டர்வியூ வந்தாலும் சரி, நீங்கள் மெயிலில் வந்து மெயில் வரும், ஆனாலுமே உங்களுக்கு ஃபோன் கால் வரும். இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா, இல்லை எப்போ வந்து இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த கால் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் சிவியில் வந்து கரெக்டான மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் ஆட் பண்ணிங்க. உங்களோட இந்தியா நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் உங்களோட கரண்ட்டாக நீங்கள் யுஏஇயில் இருக்கிற சிம் நம்பர் 2மே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யுஏஇலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவிலேருந்து வரும்போதே சிவி ரெடி பண்ணி ஸ்கேன் காப்பியாக கொண்டு வாங்க. இங்கே வந்து சிவி ரெடி பண்ணுறேன்னா ஒரு 25 AED கிட்ட வரும். ஃபோன் நம்பர் கூட ஆட் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 dirhams கூட கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக கூட கேட்டு பார்க்கலாம். இங்கே உள்ள கம்ப்யூட்டர் சென்டரில் மேபி பண்ணித்தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே நீங்கள் வந்து ஃபுல் சிவியாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது வந்து 15 AEDலேருந்து 25 AED வரைக்கும் இங்கே சார்ஜஸ் எடுப்பாங்க. 25 AEDனா நம்ம ஊருக்கு குறைஞ்சது 500 ருபீஸ் வந்து ஒரு சிவிக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்களான்னு பார்த்துக்குங்க. அண்ட் ரீசெண்டாக எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. சிவி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபார்மல் ட்ரெஸ்ஸு அண்ட் வாட்டர் பாட்டில், கொடை, பர்சனல் திங்ஸு, முக்கியமானது மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி வர்றீங்க இல்லையா, சில பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணாலே ஒத்துக்காது. ஃபீவர், கஃப், கோல்டு, இந்த மாதிரி பாடி பெயின் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து இங்கே வந்து விசிட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. நீங்கள் டைரெக்டாக டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா வந்து இங்கே 480, 580 ஒன்லி ஃபார் கன்சல்டேஷன். இல்லை மெடிக்கலில் போய்ட்டு மருந்து மாத்திரை வாங்கினீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 30 AED 40 AEDன்னு இருக்கும். ஸோ அதுக்கெலாம் அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஊர்லேருந்தே கொண்டு வந்துடலாம். அவ்வளோ செலவு பண்ணி வாங்கினாலும் நமக்கு வந்து இங்கே உள்ள மாத்திரை வந்து ஒத்துக்காது. ஃபீவராக இருக்கும், நம்ம இங்கே வந்துட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம், ஆனால் ஃபீவர் போன மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம ஊருக்கே நம்ம அடாப்ட் ஆகிருப்போம் இல்லையா, நம்ம ஊர் டேப்லெட் தான் நமக்கு அதிகமாக கேட்கும். ஸோ நீங்கள் வரும்போது ஃபீவர் டேப்லெட், கஃப், கோல்டு டேப்லெட் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. பேராசிட்டமால் எடுத்துகிட்டு வந்துடுங்க. குக்கிங் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நீங்கள் கொண்டு வர்றது நல்லது. குக்கிங் ஐட்டம்ஸ்னால் இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் இங்கே கிடைக்காது. கிடைக்கும் செப்பரேட் மிளகாத்தூள், செப்பரேட் மல்லித்தூள் தான் கிடைக்கும். அதாவது எப்படின்னா நம்ம ஊரில் வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு குக்கர் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இங்கே குக்கரோட ரேட்டு வந்து ஒரு 50 AED அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 30 AED இருக்கும். ஆனால் அது ஒரு சின்ன குக்கர். பெரிய குக்கர் வாங்கினா அது ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கும். குவாலிட்டியாக எடுத்தோம்னா ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஊர்லேருந்தே குக்கர் எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. குக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதுலேயும் வந்து ரைஸும் வச்சுக்கலாம், அதிலே கறியும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட லென்த்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேலன்ஸ் இருக்க டிப்ஸ் எல்லாம் போடுறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அதுக்குன்னு வீடியோ போடுறேன். Until that, bye guys.